எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைய சிறப்பு அழைப்பாளர் யாருங்க ஐயா? அம்மா. சரிங்க ஐயா. இன்று ஏதாவது காலம் வேற ஏதாவது சொல்லணுமாங்க ஐயா? விவேகானந்தர் களம். சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் விவேகானந்தர் களம் நிகழ்வு எண் 2238 11/8/2026 செவ்வாய்க்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி 26. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதரர் சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று கீழ் வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மணயம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இனிச்சி பாடல் வழங்க வந்திருப்பவர்களையும் வரவேற்கிறோம். முதலாக குரல் கூறுவதற்கு முத்து குணவதையாக்காவை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 89. உட்பகை. நேரம் இன்னாத இருந்தார் தமர்னு விண்ணவா மின்னசையின் வாழ்போல் பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. உட்பகை அஞ்சத்தர் காக்க உழைத்து மட்பகின் மனது மனமான உட்பகை தோன்றி நேரம் பலம் தரும். ஒன்றாமை ஒன்றார் கண்பின் பொன்றாமை ஒன்றார் அறிது செப்பின் புரட்சி போல் குறைந்த உட்பகை உற்றகுடி எட்பகு வண்ண சிறுமத்தியான உட்பகை உள்ளதாம் கேடு உடம்பாடு இல்லாத வாழ்க்கை குணங்கள் பாம்போடு உடனுடன் தற்று. நன்றி. அதிகாரம் 115.
அறறிவுறுத்தல் அறிவு நிற்கும் அதனை பிறரிடையே பாக்கியத்தான் மலர்ந்த கண்ணால் அருமை அறியதா அறமக்கு இந்த ஊர் உறாது உறந்த கவை அதனை பெறாது பெற்று நினைத்து கவையால் கவித்து காமம் என்று தமிழ் கொண்டிருந்து கற்றும் கருண்ட வெற்ற காமம் வெளிப்புறம் தோறும் மீது. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லிய பிரமணயம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். நிகழ்வின் குரல் வழங்குவதற்கு நன்னன்குடி ஔவையம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெண்மொழி சேரும் அதிகாரத்தின் 8ஆம் குரல், குரல் எண் 908. நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்முதலாள் பெட்டாங்கொழுகுபவர். நன்முதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர் நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார். தம் மனையாளின் விழைவை மட்டுமே தம் விழைவாக கொண்டு வாழ்வோர் நண்பருக்கு உதவ மாட்டார். பிற நல்லன எதையும் செய்யவும் முடியாதவர் ஆவர். தன்னியல் முற்றும் தெரிந்து பெண்ணியல் ஆனால் இயல் இதுவே போலும். பெண்ணியலால் தன்னியல் கெட்டவனால் நண்பர்களுக்கு உதவுதல் போன்ற நல்லது எதையுமே செய்ய முடியாது போகலாம். நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்முதலாள் பெட்டாங் ஒழுகுபவர் என்ற குரலையும் இக்குறளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள், விளக்கம், கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பெருமகிழ்வோடு பகிர்ந்து கொண்டே வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. இன்று பேராசிரியர் மா. நன்னன் அவர்களுடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற பகுதியிலிருந்து செய்திகள் வழங்க வருகிறார் நன்னன்குடி வேண்மலம்மாள். நன்றி ஐயா. இன்று அடர்த்தியும் தொடர்ச்சியும் அவற்றை பற்றி பார்க்கலாம். அடைமழையும் தொடர்மழையும் என்பன அடர்த்தி தொடர்ச்சி என்பனவற்றின் வளர்ச்சி. அடர் தொடர் என்பனவே அடர்த்தி என்றும் தொடர்ச்சி என்றும் உரு பெற்றன. அடர் என்பதற்கு நெருக்கமும் தொடர் என்பதற்கு இடையீடின்மையும் பொருள்களாகும். தலைமுடியின் அடர்த்தியும் சாலையில் ஓடும் ஊர்திகளின் தொடர்ச்சியும் ஒரு புடை ஒற்றுமை உள்ள எடுத்துக்காட்டுகளாகும். நாற்றங்காலில் உள்ள நாற்றின் அடர்த்தியும் மலைத்தொடரின் தொடர்ச்சியும் காணத்தக்கனவே. அடுத்தடுத்து அமைவது அடை, தொடுத்து அமைவது தொடை. இவை யாவும் அடு தொடு என்பனவற்றின் குடும்பங்களே எனவும் கொள்ளலாம் என்று அடர்த்தியும் தொடர்ச்சியும் பற்றி புலவர் மா. நன்னன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியம்மா. தொடர்ந்து குரலை இசை வடிவில் வழங்க வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கம். தொடருங்களம்மா தங்கம் சாய்ராமன். தொடர்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. இன்றைய அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். கை மாறி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஊருணி நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு பயன்மரும் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயனுடையான் கண்பரின். மருந்தாகி தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இடனில் பருவத்து ஒப்புரவிற்கு உள்கார் கடனறி காட்சியவர் நயனுடையான் நல் கூர்ந்தான. நயனுடையான்
நல்கோந்தானாதல் செய்யும் நீர் செய்யாது அமைகளாதவாறு ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க உடைத்து ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க உடைத்து. நன்றி, வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் வழங்கி திருக்குறள் வழி நிற்போம், வாழ்வில் மேன்மையடைவோம். மகிழ்ச்சி. நன்றி. தொடர்ந்து வரலாற்றில் இன்று இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள். இதே நாளில் கிமு 2492 ஆண்டு அர்மேனியா அமைக்கப்பட்டது. கிமு 480 ஆண்டு பாரசீகர்கள் கிரேக்கர்களை கடல் போரில் வென்றனர். கிமு 586 ஆண்டு ஜெருசலமின் சாலமோன் மன்னனால் கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் பாபிலோனியரால் அழிக்கப்பட்டது. 355 ஆண்டு நாட்டு துரோகம் குற்றம் சாட்டப்பட்ட குளோடியஸ் சில்வானஸ் ரோம பேரரசராக தன்னை அறிவித்தார். 1786 ஆண்டு மலேசியாவில் பெனாங்கில் கேப்டன் பிரான்சிஸ் லயர் என்பவரால் பிரித்தானிய குடியேற்றம் தொடங்கப்பட்டது. 1804 ஆண்டு 2ஆம் பிரான்சிஸ் ஆஸ்திரியாவின் முதலாவது மன்னரானார். 1812 ஆண்டு இலங்கையில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. 1898 ஆண்டு அமெரிக்க படைகள் புவெர்ட்டோ ரிக்கோவின் மயோஸ்கஸ் நகரில் நுழைந்தன. 1920 ஆண்டு லாத்வியாவில் அதிகாரத்தை போல்சிவிக் ரஷ்யாவிடம் வழங்கும் உடன்பாடு லாத்வியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்டது. 1954 ஆண்டு கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை மாவட்டங்களை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் போராட்டத்தின் பங்கு பற்றிய 16 தமிழர்கள் காவல்துறையினரால் சுடப்பட்டு மாண்டனர். 1960 ஆண்டு பிரான்சிடமிருந்து சாட் விடுதலையை அறிவித்தது. 1965 ஆண்டு கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வாட்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற இனக்கலவரங்களில் 34 பேர் கொல்லப்பட்டனர், ஆயிரக்கணக்கானோர் காயப்படைந்தனர். 1968 ஆண்டு பிரித்தானிய நீராவி தொடர்ந்து தனது கடைசி பயண சேவையை நடத்தியது. 1975 ஆண்டு போர்ச்சுகீசிய திமோரில் உள்நாட்டு கலவரம் தொடங்கியது. அதில் ஆளுநர் மரியோ லோமிஷ் பிரஸ் தலைநகரை டிவியை விட்டு தப்பினார். 1984 ஆண்டு தன்னுடைய குரலை சோதிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ரெனால்டு ரேகன் வானொலி ஒன்றிற்காக தனது கூறியது, என் சக அமெரிக்கர்களை ரஷ்யாவை அழிப்பதற்கான சட்டவாக்கத்திற்கு இன்று ஒப்புதல் அளிக்கிறேன். இன்னும் 5 நிமிடத்தில் குண்டு வீச்சு தொடங்கும். 1999 ஆண்டு ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் முழுமையான சூரிய கிரகணம் தென்பட்டது. 2003 ஆண்டு ஜமா இஸ்லாமியா இயக்க தலைவர் ரிதுவான் இஸ்லாமுதீன் பாக்குக் நகரில் கைது செய்யப்பட்டார். 2006 ஆண்டு யாழ்குடாவையும் யாழ்ப்பாண தென்பகுதியும் இணைக்கும் A9 நெடுஞ்சாலை காலவரையின்றி மூடப்பட்டு யாழ்ப்பாண மக்கள் குடா நாட்டுக்குள் முடக்கப்பட்டனர். மகிழ்ச்சி. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்க வருகிறார் நன்னன்குடி அபயம்மாள். யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, பொங்கும் மேதையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, வன்பும் எளிமையும் சோழும் நாட்டிலே, வன்பும் எளிமையும் சோழும் நாட்டிலே வாழ்வில் உணர்வு சேர்க்க, எம் வாழ்வில் உணர்வு சேர்க்க நீ அன்றைய தமிழ் கூற்றின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா, துன்பம் மேதையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, மரமிதழ்கையாம் மரமிதென்றுமே அருகில்லாத போது, யாம் அருகில்லாத போது தமிழ் இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல், இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா, இயம்பி காட்ட மாட்டாயா, நீ அன்றின
என்னால் ஆடி காட்ட மாட்டாயா? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? மகிழ்ச்சி அம்மா. சிறப்பான பாடலை கேட்டதில் மன நிறைவடைகிறோம். இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதி எடுத்துச் செல்ல முத்து குணமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் முத்து குணமதி. கிடைத்ததற்கு நன்றிங்க ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழன் நடத்தும் விவேகானந்தர் களம். இன்றைய நிகழ்வு எண் 2238, நாள் 11/8/2026, செவ்வாய்க்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 26. இன்றைய சிறப்பழைப்பாளர் கோதை சங்கீதா அம்மா அவர்கள், கோதை அகாடமி நிறுவனர், வாணியம்பாடி. பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை உரையாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பாடலாசிரியர். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தர். அம்மா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா. அம்மா ஒளித்தரில் இருக்கு. அம்மா உங்க பேருக்கு முன்னாடி சிவப்பு வண்ண தொடருங்கம்மா. கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது, தொடருங்கம்மா. சரிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடல் பேரவையில் நான் கலந்து கொள்வது 2வது முறை. ஐயா பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் காமராஜ் ஐயா அவர்களுக்கும், பாடல் பாடிய தங்கம் ஐயா அவர்களுக்கும் 2 சிறுமிகள் பெயர் தெரியல. என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி சுவாமி விவேகானந்தர் என்றும் தலைப்பிலே சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று உரையாற்ற தொடங்குகிறேன். சுவாமி விவேகானந்தர் நமக்கெல்லாம் இன்றைக்கும் சுவாமி விவேகானந்தர் மறைந்து 100 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்றைக்கும் இப்பாரதத்தின் ஒரு உயரிய ஆன்மீக மட்டுமில்லாமல் சமூக சீர்திருத்த, சமத்துவ, சமுதாய நல்லிணக்க ஒரு தலைவனை உலகெங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சுவாமி விவேகானந்தரையே சாரும். சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னாலே வீரம், கம்பீரம், தன்னம்பிக்கையின் அடையாளம் அவர். உலகெங்கிலும் எத்தனையோ தலைவர்கள் தோன்றுகிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் மறைந்தும் வரலாற்றில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தருக்கு இருக்கும் ஒரு தனி சிறப்பு, ஒரு உயரிய இடம் வேறு எந்த தலைவருக்கும் இது நாள் வரை இருந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்தது 39 ஆண்டுகள் மட்டுமே. பாரதியாரும் அத்தகைய வாழ்வுகள் 39-40 வயதிலேயே இயற்கை ஆட்கொண்டு விட்டது என்று சொல்லலாம். அத்தகைய குறைந்த வாழ்க்கையில், மிக குறைவான வாழ்நாட்களில் தாங்கள் சாதித்ததை எண்ணி எண்ணி இவ்வுலகம் வியந்த வண்ணமே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் எந்நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் இவ்வுலகை பற்றியே, இவ்வுலக மக்களின் நலனை பற்றியே, சமுதாய சீர்திருத்தத்தை பற்றியே திருத்துவதற்கான முயற்சியையும் நம்பிக்கையும் செய்தார்கள் என்றே சொல்லலாம். அதனால்தான் அவர்களுக்கு அத்தகைய சிறப்பு. சுவாமி விவேகானந்தர் பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கும் பரவலாக தோன்றினாலும் நாம் இளைஞர் சமுதாயம் சுவாமி விவேகானந்தரை முன்மாதிரியாக கொண்டு வழிநடத்தி சென்றால் இந்த பூ உலகம் ஒரு உயரிய நிலையை அடையும் என்பதுதான் சொல்லலாம். நாம் இன்று பல்வேறு தொழில்நுட்ப சாதனைகளை நிகழ்த்தி இருந்தாலும், பல்வேறு துறைகளில் முன்னேறி இருந்தாலும், மனதளவில் நாம் இன்று மிக அதிகமாக வேலையில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், சுற்றுப்புற சூழ்நிலையில் ஆகட்டும், அல்லது சமுதாயத்தோடு தொடர்பு படுத்தி வாழ்ந்தாலும், அல்லது அரசியலை நோக்கி வாழ்ந்தாலும்,
எல்லாரும் சொல்வது மன அழுத்தம். எங்க வந்தது இந்த மன அழுத்தம் என்று கேட்டால், சரியான புரிதலும் சரியான மன திட்பமும் சரியான நம்பிக்கையும் சரியான உறவுகளுக்கு இடையான நட்புணர்வும் இல்லாதது காரணம். இது அத்தனையும் தந்தவர் சுவாமி விவேகானந்தர். பாரதியார் ஒரு விதத்தில் பாடல்கள் மூலம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றாலும், சுவாமி விவேகானந்தர் நாடெங்கும் பல மாநாடுகளை நடத்தி உலகெங்கிலும் பல இடங்களுக்கு சென்று பல கருத்துக்களை சொல்லியே இவ்வுலக இளைஞர்களை, முக்கியமாக இளைஞருக்கு மாபெரும் வழிகாட்டியாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட ஒரு உயரிய தலைவன் பிறந்தது கல்கத்தாவில் உள்ள விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி என்ற அம்மையாருக்கு 1863ஆம் ஆண்டு நரேந்திர தத்தா என்ற மகனாக பிறந்தார். இவருடன் 3 சகோதரிகளும் பிறந்தார்கள். அவர்கள் மகேந்திரநாத் தத்தா, புகேந்திரநாத் தத்தா என்ற 2 சகோதரர்களும், மன்னிக்கவும் 2 சகோதரர்கள், 4 சகோதரிகள். ஸ்வர்ணமயி தேவி, கிரண்பாலா தேவி, யோகேந்திர பாலா தேவி, ஸ்வர்ண பாலா தேவி என்ற 4 சகோதரிகளுடன் சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். அதாவது சுவாமி விவேகானந்தரின் தந்தை எப்போதும் காசி விஸ்வநாதரின் பக்தன் ஆவார். புவனேஸ்வரி மாதாவோ சதா இறை நம்பிக்கையும் விருந்தோம்பலையும் போற்றி வாழும் ஒரு பெண்மணி ஆவார். அப்போது சிறுவனாக பிறந்து சுவாமி விவேகானந்தர் ஒண்ணு இல்ல, அவர் எப்படிப்பட்ட குழந்தை, உயரிய குழந்தை என்பதற்கு விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று பழமொழிக்கு ஏற்ப சுவாமி விவேகானந்தர் சிறுவனாக, ஒரு 5 வயது சிறுவனாக தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறாராம். அப்போதெல்லாம் இப்போ நம்ம டாய்லெட் என்று சொல்லக்கூடிய கழிப்பறை என்று கிடையாது. சில வீடுகளில், சில வசதி படைத்த வீடுகளில் என்ன செய்வார்களாம், ஒரு அறை இருக்குமா, அந்த அறைக்குள்ள ஓட்டை இருக்குமா, அதுக்கு அடியில ஒரு கூடை வச்சிருப்பாங்களாம், சாம்பல் போட்டு இருப்பாங்க. அந்த ஓட்டையில அவங்க மலம் கழித்த பின்பு அந்த மலத்தை அள்ளி செல்ல ஒரு பெண்மணி வருவாங்களாம், வேலைக்கார பெண்மணி. அவங்க அது மேல சாணியை பூசிட்டு மலத்தை எல்லாம் எடுத்துன்னு கூடையில எடுத்து போய் வச்சுட்டு, அதுக்குன்னு தனியாக அந்த ஊரின் ஓரத்திலே இருக்கும் குப்பை கிடங்கில் குப்பையை, அந்த மலத்தை கொட்ட வேண்டுமாம். அப்படி கொட்டும் போது அந்த பெண்மணியை பார்த்து சுவாமி விவேகானந்தர் கையெடுத்து கும்பிட்டு காலை தொட்டு வணங்கினாராம். மற்ற சிறுவர்கள் எல்லாம் கேலி செஞ்சாங்களாம். ஏன் கேலி செஞ்சாங்கன்னா, ஏன்டா மலம் அள்ளிட்டு போற ஒரு பெண்ணை நீங்க வணங்குறியப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம குழந்தையா இருக்கும்போது நமக்கு மலம் அள்ளியவர் யார்? நம் தாய் அல்லவா? நம் தாயை நம்ம வணங்குறோம் இல்லையா? வணங்கத்தக்கவர் தாய் தானே. அப்ப இந்த அம்மாவும் ஒரு தாய் தானே அப்படின்னு சொன்னாராம். அதை வைத்து பார்க்கும்போது அவர் இளம் பிஞ்சு வயதிலே எவ்வளவு உயரிய நோக்கத்துடன், உயரிய சிந்தனையுடன் பிறந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு நன்கு தெரிகிறது. அதே போல அவர் முதலாக பள்ளிக்கு போறார். பள்ளிக்கு போகும்போது குதிரை வண்டி, வசதி படைத்த குடும்பம் என்பதால் குதிரை வண்டியில் போறாங்க. அப்படி குதிரை வண்டியில போகும்போது அவருக்கு குதிரை வண்டிக்காரர் குதிரையை ஓட்டும் விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பள்ளிக்கு போன பின்னாடி பள்ளியில ஆசிரியர் கேட்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன குறிக்கோள்? நன்கு படிச்சு பெரிய ஆளாகி என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வழக்கறிஞர் ஆகணும், ஒருத்தர் மருத்துவர் ஆகணும், ஒருத்தர் பொறியாளர் ஆகணும் என்று ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விடையை தராங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொல்றாரு. எல்லாரும் ரொம்ப சிரிச்சிடுறாங்க. உடனே அவர் வீட்டுக்கு வந்து அவங்க தாயோடு சொல்றாங்க, நான் குதிரை வண்டிக்காரன் சொன்னோமா, எல்லாரும் என்ன அதுக்கு புவனேஸ்வரி என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனே 4 குதிரைகளோடு அர்ஜுனனை நடத்தும் ஒரு போட்டோவை காமிச்சு, நீ குதிரை வண்டிக்காரனதாம்பா ஆகணும், நீ சொன்னது சரியா சொன்ன செல்லம்,
ரொம்ப நல்ல பையன், இப்படிதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் போல நீ இந்த உலகத்தையே வழி நடத்தணும்னு சொல்றாங்களாம். எப்படிப்பட்ட தாய்! நாம இன்னைக்கு பசங்களுக்கு பள்ளிதோறும் என்ன நடத்தும்? பாசிட்டிவ் எனர்ஜின்னு பல்வேறு விஷயத்த சொல்றோம். அல்லது நாம என்ன பண்றோம்? பசங்க மேல ரொம்ப கொள்கைகளை திணிக்கிறோம். அந்த அம்மா பாரு எவ்வளவு நுட்பமா, எவ்வளவு ஆழமாக அவருடைய கருத்துக்கு ஒத்த கருத்தாகவும், அதே போல அக்குழந்தை முன்மாதிரி குழந்தையாகவும் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு சுவாமி விவேகானந்தருக்கு வழிகாட்டிய ஒரு உயரிய தாய் புவனேஸ்வரி மாதா. அத்தகைய விவேகானந்தருக்கு என்ன பண்றாரு? அவர் உயரிய படிப்புகள்லாம் படிக்கிறாரு. கல்லூரி படிப்பிலும் தத்துவம், உலக ஐரோப்பிய நாடுகளின் மொழிகள், பல மொழிகளை கற்றுக்கிறாரு. பல தத்துவ பாடங்களையும் வரலாற்று பாடங்களையும் நன்கு படித்து உயரிய படிப்பை படித்த பின்னாடி அவரு அந்த காளி தேவியோட கோவில் இருக்கு இல்லையா, கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில், அந்த கோயிலுக்கு வரும் பழக்கம் இருக்குமா. அப்போது கடவுள் என்பவர் யார், கடவுள் பற்றிய சிந்தனைகள் அவருக்குள் பலவிதமான சந்தேகங்களையும் பல வினாக்களுக்கு விடை தெரியாமலுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கிடையில் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். தான் அனுபவித்த ஆன்மீக அனுபவங்களையும் தனக்கு பின்பு தன்னுடைய கருத்துக்களை உலகுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு சீடன் வர வேண்டும் என்பதற்கு தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சீடன் வர வேண்டும் என்று ஒரு குரு தவம் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம், மிக சிறந்த சாட்சியம் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்து பலவிதமான ஆன்மீக கேள்விகளுக்கான விடைகளையும் பல ஐயப்பாடுகளுக்கான தீர்வுகளையும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டு பின்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடனாகவே வாழ்ந்து வரார். 1886 ஆண்டு ராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பின்னாடி முதன்மையான சீடர்களோட சேர்ந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு பண்பாட்டு வழிமுறைகளையும் பார்த்து வியப்படைந்து பல ஆன்மீக அனுபவங்களை பெறார். பயண முடிவில் டிசம்பர் 1892 கன்னியாகுமரிக்கு வரார். கன்னியாகுமரிக்கு வரும்போது அவருக்கு அவருடைய திட்டமான நம்பிக்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கன்னியாகுமரியில் வரும்போது அவருக்கு இப்போ விவேகானந்தா பாறை என்று சொல்றோம் இல்லையா, அந்த பாறையில போயிட்டு தியானம் செய்யணும்னு ஒரு ஆசை வந்ததாம். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம பார்வதி அம்மையார் அந்த இடத்துல சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் வழிபட்டதாகவும் ஒரு புராண செய்தி உண்டு. அதனால சுவாமி விவேகானந்தர் அந்த பாதைக்கு நான் போகணும்னு சொல்லும் போது 2 ரூபாய் தான் அப்போது. அந்த 2 ரூபாய் இல்லைன்றதுனால அவர் என்ன பண்றாரு, படகோட்டி கிட்ட காசு இல்லைன்னு என்ன பண்றாரு, அமைதியா என்ன பண்றாரு, உடனே அந்த ரொம்ப ஆழமான கடல் பகுதியா அது, நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களாலே அந்த பாதைக்கு நீச்சல் அடித்து செல்வதற்கு மிக கஷ்டமாம். உடனே அவரு நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு மறுபடியும் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு சேர்ந்துறாரு. அந்த அளவுக்கு அவரு மிக நுட்பமான ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய போட்டோவை பார்த்தாவே தெரியும் எப்படிப்பட்ட முரட்டுத்தனமான மனிதனும் ஒரு சாந்த நிலையோடு நம்பிக்கையற்ற மனிதனும் தன்னம்பிக்கையோடு பார்க்கும்படியான போட்டோ தான் அவர்கிட்ட இருக்கும். நீங்க மீது எந்த தலைவர்கிட்டையும் காணாத ஒரு நம்பிக்கையும் ஒரு வீரத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய விவேகானந்தர் வரார். அதுக்கப்புறம் 1893 ஆண்டு அவரு அதாவது தமது 30வது வயசுல உலக சமய மாநாடு என்று சொல்லக்கூடிய சிகாகோ நகர், அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரிலே நடக்க இருக்கும் மாநாட்டிற்கு செல்ல அவருக்கு காசு இல்லை. அப்போது அவர் ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி அவர்களிடம் அந்த மன்னர்கிட்ட காசு வேண்டி பயணத்திற்கான செலவுகளை தொகையை பெற்றுக்கொண்டு கப்பல்ல சென்று சிகாகோ மாநாட்டிற்கு போறாரு.
அங்க பார்த்தா 3000 கொலம்பியா ஹால் அப்படின்னு சிகாகோ மாநாட்டுல இருக்கான். அந்த சிகாகோ மாநாட்டுல 3000 மக்கள் திரளாக கூடியிருக்கிறாங்களாம். அதாவது பல்வேறு சமயங்கள் பாராளுமன்றம் என்ற அந்த மாநாட்டிற்கு பெயர்தான். உலக சமயங்களின் பாராளுமன்றம் என்பது அந்த மாநாட்டின் பெயர். அதாவது உலகத்தில் உள்ள எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ அத்தனை சமயங்களின் மத தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டு தங்கள் மதங்களின் பெருமைகளை, குறிக்கோள்களை, இவ்வுலகுக்கான செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கும் உலகத்தை அறிந்து கொள்வதற்குமான ஒரு மாநாடாம். அந்த மாநாட்டிலே சுவாமி விவேகானந்தர் கலந்து கொள்கிறார். எல்லா மத தலைவர்களும் மத குருமார்களும் ஒவ்வொருத்தராக பேசுறாங்க. அந்த மத பேசக்கூடிய பிரதிநிதிகளை வாத்திய முழக்கத்துடன் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளுடன் இசை கருவிகள் வாசித்து மாநாட்டின் அந்த மேடையில உட்கார வச்சாங்களாம். அப்படி உட்கார வைக்கும் போது பல்வேறு மத குருமார்களும் பிரதிநிதிகளும் ஒவ்வொருத்தரா பேசின்னு வராங்க. கடைசியா பேசுறது சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மற்ற மத குருமார்கள் பேசுவதை அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஆங்கில மொழியில பேசணும் இல்லையா, இவர் யோசிச்சு வச்சுன்னு இருக்காரு யார் பேசணும்ட்டு. கடைசியில இவர் போய் பேசுறாரு. தொடக்க உரை என்ன தெரியுமா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உரை. எல்லா மத குருமார்களும் தொடக்கும் போது சீமாட்டிகளே சீமான்களே என்று தொடங்குகிறார்கள். அதாவது ஆங்கிலத்திலே மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தொடக்க உரையாக தொடக்க சொற்றொடராக பேச முயற்சிக்கும் போது சுவாமி விவேகானந்தர் முதலில் போயிட்டு மேடையில நின்னுட்டு மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்றாரு. உடனே கரகோஷம் இடி என முழங்குதான். அந்த பாராளுமன்ற சபையே வந்து அப்படியே அந்த கரகோஷத்தில் கைத்தட்டலில் இடி ஒரே மூழ்கிச்சான். அந்த அளவுக்கு மக்கள் வந்து முதல் வார்த்தையிலேயே குரல் கேட்கலமா? ஒலி வரலையே. மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் விவேகானந்தருடைய பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இணைய சிக்கல் காலமாக அவர் வெளியேறிவிட்டார், மீண்டும் வந்திருக்கிறார். விவேகானந்தர் பற்றி தொடர்ந்து உரையாற்ற வருகிறார் கோதை. வாருங்கள். ஐயா சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. வணக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய மிக சிறப்புமிக்க விவேகானந்தா என்ற தலைப்பில் ஆற்றப்பட்ட ஒரு கருத்துரையை நாம் செவிமடுத்த பொழுது ஒரு மனிதர் எவ்வாறு தன் சிந்தனையாலும் செயலாலும் தன் தலைமுறையே வெளிப்புறச் செய்ய முடியும் என்பதை உணர முடிந்தது. சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவி மட்டுமல்ல, அவர் இளைஞர்களுடைய எழுச்சிக்கான பேரொளி, தன்னம்பிக்கையினுடைய அடையாளம், மனிதநேயத்தினுடைய குரல், இந்திய பண்பாட்டின் பெருமையை உலகறிய செய்த சிந்தனையாளர். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள் என்ற அவரது அறிவுரை இன்றைய இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டும் வாழ்க்கை நெறியாக திகழ்கிறது. வெற்றி என்பது வெளியில் தேடி பெறுவது அல்ல, அது நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை தட்டி எழுப்புவதில் தான் தொடங்குகிறது என்பதை அவர் அழகாக வலியுறுத்தினார். வறுமை, அறியாமை, சாதி வேறுபாடு, மூட நம்பிக்கை போன்ற சமூக தடைகளை அகற்றி
மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை அவர் முன்வைத்தார். மனித சேவையே இறை சேவை என்ற அவரது எண்ணம் ஆன்மீகத்தையும் சமூக பொறுப்பையும் ஒன்றிணைத்தது. குறிப்பாக உலக அரங்கில் இந்தியாவினுடைய ஆன்மீகத்தை பற்றியும் வேதாந்தத்தின் உயர்ந்த சிந்தனைகளையும் எடுத்துரைத்த அவரது பணி அளப்பரியது. இந்தியா தாழ்ந்த நாடல்ல, ஆழ்ந்த அறிவும் உயர்ந்த பண்பாடும் கொண்ட நாடு என்ற தன்னம்பிக்கையை இந்திய மக்களிடையே விதைத்தவர் விவேகானந்தர். இன்றைய காலகட்டத்தில் தகவல்கள் பெருகி இருக்கின்றன, ஆனால் தெளிந்த சிந்தனை குறைந்து வருகிறது. வசதிகள் பெருகி இருக்கின்றன, ஆனால் மன உறுதி குறைந்து வருகிறது. இத்தகைய சூழலில் விவேகானந்தனுடைய வாழ்க்கையையும் சொற்களையும் நமக்கு ஒரு முதன்மையான பாடத்தை வழங்குகின்றன. நம்மை நாமே நம்ப வேண்டும், நமது திறமையை உணர வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும். இன்றைய சொற்பொழிவு விவேகானந்தனுடைய வரலாற்றை மட்டும் எடுத்துரைக்காமல் அவரது சிந்தனைகளை நம் வாழ்வோடு இணைத்து பார்க்கும் ஒரு வாய்ப்பையும் வழங்கியது. குறிப்பாக இளைஞர்களிடம் நம்பிக்கை, ஒழுக்கம், உழைப்பு, நாட்டுப்பற்று, மனிதநேயம் ஆகிய பண்புகள் வளர வேண்டும் என்ற இந்த செய்தி மிகவும் சிறப்பானது. இத்தகைய அருமையான கருத்துக்களை எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்த சொற்பொழிவாளருக்கு மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். விவேகானந்தர் ஒரு வரலாற்று பக்கம் அல்லர், நாம் அவர் ஒவ்வொரு தலைமுறையும் படிக்க வேண்டிய வாழ்க்கை பாடம். அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, மனிதருக்குள் இருக்கும் மகத்துவத்தையே உணர்த்திய மாபெரும் ஆற்றல். அவரது சிந்தனைகளை படிப்போம், அவரது வழியில் செயல்படுவோம், நம்மையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்துவோம். குணமதி அக்கா, உங்களுக்கு விவேகானந்தர் வந்துட்டாங்க, வாருங்கள். ஐயா என்னங்க ஆச்சு? எனக்கு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும், தொடருங்கள். அப்படி அந்த மாநாட்டுல பேசி கொண்டிருக்கும் போது மக்கள் ஒவ்வொரு செய்தியா கேட்டு வியப்பில் ஆழ்ந்து போறாங்க. அப்படி அவர் சொன்னது என்ன சொன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற மதத்தின் வழிபாட்டின் நோக்கம் கனெக்ட் ஆயிடுச்சுங்க ஐயா, வச்சதுங்க ஐயா, மன்னிக்கும். மதத்தின் நோக்கத்தையும் மத வழிபாட்டின் நோக்கத்தையும் விவரமாக விவரித்து சொல்றார். அவர் தொடங்கும் போதே என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் உள்ள சாதுக்கள், சன்னியாசிகள், மத குருமார்களின் ஒரு பிரதிநிதியாகத்தான் இதற்கு முன்பாக வாழ்ந்து சென்ற இவ்வுலகத்தில் இதற்கு முன்பாக வாழ்ந்து சென்ற சாதுக்கள், சன்னியாசிகள், மத குருமார்கள் மற்றும் ரிஷிகள், ஞானிகள், யோகிகளின் பிரதிநிதியாக நான் என் கருத்தாக சொல்லவில்லை. அவர்களின் கருத்துக்களை எல்லாம் படித்துவிட்டுதான் உலகத்தில் உள்ள பல்வேறு மதங்களை மட்டும், இந்து மதம் மட்டுமல்ல பல மதங்களின் கருத்துக்களையும் அவர் சொல்றாரு. அதனால்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிகாகோ மாநாட்டுல தொடர்ந்து கரகோஷம், மற்றவர்கள் பேசுவதற்கு முன்பாக இவருடைய பேச்சை ஒவ்வொரு செய்தியையும் கேட்டு தொடர் கைத்தட்டலாக அந்த மாநாட்டிலே இவர் இருக்கிறார். இவர்தான் அந்த மாநாட்டின் கதாநாயகர் என்ற நிலையை அடைந்து விட்டார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மனிதன் ஆனவன் தேகத்தில் குடிக்கொண்டிருக்கும் அழிவில்லாத ஒரு ஆத்மா. ஆனந்த கோடி பிறவிகள் பெற்ற பின்னராவது தெய்வத்தன்மை அடைவதுதான் அவனது முடிவு குறிக்கோள் என்று சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து கைத்தட்டலுக்கு இடையே அவர் பல்வேறு மதத்தினரின் வியப்புக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார். அதே சமயம் அவர் உலகில் உள்ள எல்லா தெய்வங்களையும் சீர்தூக்கி பார்த்து அவைகளில் உள்ள மேன்மைகளை ஆராய்ந்து எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன் என்று சொல்றார். அதாவது அவர் எல்லா மதத்தை பற்றியும் பேசுறார். எல்லா மதத்தில் உள்ள கருத்துக்களையும் உயர்ந்த சித்தாந்தங்களையும் பற்றி அவர் பேசுகிறார். அதனால்தான் அத்தகைய சிறப்பு நிலையை அவர் அடைகிறார். அவருடைய சொற்பொழிவு மக்களை அறியாமையிலிருந்து விழிக்க செய்தது என்றே சொல்லலாம் என்று சொல்றாங்க. அதாவது சுவாமி விவேகானந்தருடைய சரித்திரம் என்ற நூலை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்திலிருந்து
சுவாமி சித்பவானந்த சுவாமிகள் அவர்கள் எழுதிய நூல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவருக்கு சிகாகோ மாநாட்டிற்கு பின்னாடி உலகத்தில் இத்தகைய மதம் ஒன்று உள்ளது, ஒரு மதத்தின் நோக்கம் இத்தகையதாக இருக்கலாம் என்று யோசித்தார்கள். ஏன் என்று சொன்னால், பல மத குருமார்கள் பலவிதமான மதத்தின் பிரதிநிதிகள் அந்த மாநாட்டை இழித்தும் பழித்தும் பேசினாங்களாம். அதாவது ஒரு அவங்கவுங்க என்ன சொன்னாங்களாம், எங்களுடைய மதம் தான் பெருசு, இதுக்கு என்னத்துக்கு மாநாடு, இந்த மாநாட்டை நடத்துறது வீண் சம்பவம், வீண் பிரச்சனை, வீணான கருத்துக்களை சொல்றதுக்கான மாநாடுன்னு சொல்லி பழித்தும் இழித்தும் பேசினார்களாம். சுவாமி விவேகானந்தரோட பேச்சு நாடெங்கிலும் பத்திரிகையில் செய்திகள் வந்த வண்ணம் இருந்ததாம். அதை கேட்ட பின் தான் அந்த மாநாட்டை எதிர்த்தவர்களும் கொஞ்சம் மதம்னா என்ன, மக்களுடைய நலத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவங்களும் யோசிக்க தொடங்கினார்களாம். அப்படி சுவாமி விவேகானந்தர் கீழை நாட்டிலிருந்து வந்தவர், மேலை நாட்டு கலாச்சாரத்தை பற்றி பேசியிருக்காரு. கீழை நாட்டு மதங்களை பற்றியும் கீழை நாட்டு கலாச்சாரத்தை பற்றியும் இந்தியாவின் பண்பாட்டு கலாச்சார நிகழ்வுகளையும் கலாச்சார முறைகளையும் விவரித்து சொல்றாராம். அங்க இருக்கிறவங்க அவரை மேலும் மேலும் சில ஐயங்களை எழுப்ப ஒவ்வொரு வினாவிற்கும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் மனப்பக்குவத்தோட அவர் பதில் சொல்றாரு. அந்த பேச்சை கேட்கறவங்க வியப்பு நிலையை அடைகிறாங்க. இப்படி வந்த சுவாமி விவேகானந்தர் நேரா ஒவ்வொரு அங்க ஏறக்குறைய 4 ஆண்டுகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று பல சொற்பொழிவுகளை ஆற்றாது. இறுதியாக இலங்கைக்கு கொழும்புக்கு போறாரு. கொழும்புக்கு வந்த பின்னாடி மறுபடியும் ராமநாதபுரத்துக்கு வராங்க. பாஸ்கர சேதுபதி அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் கன்னியாகுமரியை தொட்டு வணங்கி மறுபடியும் சென்னை மயிலாப்பூருக்கு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் கல்கத்தாவுக்கு போறாரு. கல்கத்தா அவங்களுடைய மக்கள் ரொம்ப ஆச்சரியத்துக்கும் அளவற்ற மகிழ்ச்சியோடும் வாழ்றாங்க. அப்படி இருந்த சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றது என்னவென்றால், முக்கியமாக இளைஞர்களுக்கு தான் சொன்னாரு. என்ன சொன்னா, அதுல எங்கும் நம்ம பார்க்கக்கூடிய வாசனம், எங்கும் பார்க்கக்கூடிய வாசகம் என்னவென்றால், எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நிறுத்தாதீர்கள் என்று சொல்றார். அதாவது awake, arise and not stop till the goal is achieved. இன்றைய இளைஞர்களுக்கு தேவை எத்தனையோ வாசகங்கள் நமக்கு இருந்தாலும் இந்த வாசகத்திற்கு இணையான ஒரு வாசகம் இன்றளவில் யாராலும் சொல்லப்படவில்லை என்றே சொல்லலாம். அத்தகைய ஒரு உயர்ந்த வாசகத்தை நமக்கு தந்துவிட்டு சென்ற சுவாமி விவேகானந்தர் அவர் இலக்கிய புலனையும் நன்கு அறிந்திருந்தவர். அவர் தானாகவே கவிதைகள் பலவற்றை எழுதியிருக்காரு. அதை திருமதி சௌந்தரா கைலாசம் என்ற அம்மையார் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அதில் சில வரிகளை இங்கு நான் படித்து காட்டுகிறேன். இறைவனை பற்றி என்ன சொல்றாருன்னா, அனைத்தும் ஆகி அன்பாக அமைபவன் அவனே, அவன் தனில் அவன் தாளில் உனது உளம் ஆன்மா உடல் எல்லாம் உடனே தருக நண்பா. இவைகள் யாவும் உன் முன்னே இருக்கும் அவனின் வடிவங்கள். இவைகளை விடுத்து வேறெங்கே இறைவனை தேடுகிறாய் நீ? மனத்தில் வேற்றுமை இல்லாமல் மண்ணுலகம் அதனில் இருக்கின்ற அனைத்தையும் நேசித்திடும் ஒருவன் ஆண்டவனை அவனை தொழுபவனாம் என்று சுவாமி விவேகானந்தர் எழுதிய கவிதையை கடவுளை தேடி என்ற நூலில் திருமதி சௌந்தரா கைலாசம் அவர்கள் மொழிபெயர்த்து உள்ளார். இறுதியாக நான் சில விவேகானந்தரின் சம்பவங்களை சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு லண்டன் மாநகரில் சொற்பொழிவாற்ற போயிருக்காரு. அப்போது ஒரு காளை மாடு முதட்டுத்தனத்தோட வருது. அப்படி வரும்போது காளை மாடு என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் சீறி பாய்ந்து முட்ட முயற்சிக்குது. அப்போது சில பெண்களும் அங்க இருந்த ஆண்களும் பயந்து ஓடுறாங்க. சில பேர் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. சில பேர் புதண்டு பயத்துல கீழே விட்டுறாங்க. சுவாமி விவேகானந்தர் ஓடி போயிட்டு அமைதியா போய் நிக்கிறாரு.
தைரியத்தோடு நிக்கிறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் காளை மாடு தன்னை குத்தும், தான் கட்டாயம் இறக்க நேரிடும் என்று மனதிற்பத்தோடு போய் நிற்கும் போது அந்த காளை மாடு அவரை பார்த்துட்டு அப்படியே நிக்குது. இது அவருடைய மனதைரியத்துக்கு மிகப்பெரிய உதாரணம். அது போல சில கேள்விகள் இந்திய கலாச்சாரத்தை பற்றி லண்டன் மாநகரில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்னது? உங்க நாடு, நீங்க இவ்வளோ பேசுறீங்களே, உங்க நாட்டு பெண்கள் எல்லாம் எப்படி நடத்துறீங்க? அடிமையா இல்ல நடத்துறீங்க? கணவனுக்கு பின்னாடி கணவன் என்ன பண்ண சந்தேகத்தின் அடிப்படையில் உங்க வீட்டு மனைவியை முதலில் தெருவில் செல்ல அனுமதி கிடையாது. அப்படி நடந்தால் கணவன் பின்னே செல்வான், மனைவி முதலில் செல்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் எல்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. அன்றைய நாட்களில், அன்றைய இந்தியாவில் பெண்களை ஆண்கள் கை கொடுக்க மாட்டார்கள், தழுவ மாட்டார்கள். ஆனா மேற்கத்திய கலாச்சாரத்தைப்படி அந்த பெண்களை அவங்க சர்வசாதாரணமா அரவணைத்து கை குலுக்கி அன்பை வெளிப்படுத்துவார்கள். அத்தகைய நாங்க அந்த அளவுக்கு பெண் சுதந்திரத்தை அளித்துள்ளோம். நீங்கள் சுதந்திரம் கொடுக்காம பெண்களை அடிமையாக வச்சிருக்கீங்க என்ற சொல்லுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீங்கள் எல்லா பெண்களிலும் கை குலுக்குவீர்கள், அரவணைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்கள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணியை கை குலுக்குவீர்களா, அவர்களை அரவணைத்து பேசுவீர்களா என்று கேட்க, அதெல்லாம் முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க இந்த நாட்டுக்கு மகாராணி, சாதாரண ராணி அல்ல, மகாராணி என்று சொல்றார். அப்படி சொல்லும் போது சுவாமி விவேகானந்தர் இத்தகைய பதிலை உடனுக்குடன் சொல்றார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். நாங்கள் எங்க வீட்டு மனைவிகளை எல்லாம் எங்கள் நாட்டு மகாராணியாக நாங்கள் போற்றுவதால் மற்ற ஆண்கள் அவர்களை கை கொடுக்க மாட்டார்கள், அரவணைத்து பேச மாட்டார்கள். இது எங்க நாட்டின் கலாச்சாரம், உங்கள் நாட்டு கலாச்சாரம். 2 நாட்டுக்கு இடையேயான கலாச்சார வேறுபாடு இதுதான். எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்மணியும் எங்கள் நாட்டு மகாராணி தான் என்று சொன்னார்கள். அந்த கலாச்சாரம் இன்றை நாம் தொலைத்து விட்டுதான் வாழ்கிறோம். கலாச்சாரம் நம்ம மேலை நாட்டு மோகம், மேலை நாட்டு கலாச்சாரத்தை பன்னாட்டு கலாச்சாரம் என்று சொல்லி நம் நாட்டுக்கு இருக்கக்கூடிய உயரிய கலாச்சாரத்தை நாம் தொலைத்து விட்டுதான் வாழ்றோம் இன்னைக்கு. அது போல சுவாமி விவேகானந்தர் நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வளையத்துக்குள்ள அந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் பதியணும், அதுதான் அதன் போட்டி. சுவாமி விவேகானந்தர் அவங்க பலமுறை பயிற்சி செய்யறாங்க. அவர்களால அந்த பயிற்சியை சரியா செய்ய முடியல. சுவாமி விவேகானந்தர் அமைதியா போய் நிக்கிறாரு. நான் முயற்சி செய்யலாமான்னு கேட்கிறாரு. போராது, ஒரே ஒரு முறைதான் சுடராது. கரெக்டா மிக அழுத்தமாக துப்பாக்கியோட துளைகள் கரெக்டாக பதியுது. இது எதுக்கு காட்டுது? அவருடைய ஆழ்ந்த சிந்தனையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இறைவன் மீதான அவர் வைத்திருந்த சீரிய தியான வலிமையும் தவ வலிமையும் காட்டுது. ஒரே ஷாட்ல அப்படியே முடிச்சிடுது. அந்த அளவுக்கு அவரு பயிற்சி இல்லாம பலமுறை பயிற்சி பெற்றவர்கள் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டியிருக்கார். அத்தகைய தன்மையுடையது. அதே போல விவேகானந்தர் கல்கத்தாவிலே ஒரு சொற்பொழிவு ஆற்றிவிட்டு ஒரு இரவிலே இதற்குரிய ஒரு 8 மணி 9 மணிக்கே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. 9 மணியே முடிஞ்ச பின்னாடியும் சில சீடர்கள் இருக்காங்க. அப்போது ஒரு அரிஜன வகுப்பை சார்ந்த ஒருவர் அமைதியா ஒரு பக்கெட்ல கோதுமை மாவையும் விறகு நெருப்பொட்டி அதுக்கு உண்டான பாத்திரங்களையும் கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு நான் ஏதாவது நான் கொடுக்கணும்னு விரும்புறேன், என்கிட்ட எதுவுமே இல்ல, சப்பாத்தி செஞ்சு தரணும்னு நினைக்கிறேன், நான் அர்ஜுன வகுப்பை சார்ந்தவன், எனக்கு செஞ்சா நீங்க சாப்பிடக்கூடாது, அது தீட்டாயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ உன் கையாலே பசைஞ்சு எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு செஞ்சு சொல்ல, அவர் செஞ்சு கொடுக்கும் போது மிகவும் ஆனந்தமாக சாப்பிட்டாராம். அத்தகைய பரந்த சிந்தனையோடு வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர் இன்றைய இளைஞர்கள் மிகப்பெரிய வழிகாட்டி, மிகப்பெரிய வழித்தடங்களை விட்டு சென்ற ஒரு மாமனிதன் என்றே சொல்லலாம். அதாவது அவர் ஒரு மதத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறார். ஆனா அவர் நிறைய கருத்துக்கள் மற்ற மதங்களில் இருந்தும் சிகாகோ மாநாட்டில் சொல்லியிருக்கிறார்.
அவர் அதிகமாக படித்தது இந்து மதம் என்றாலும் இந்து மதத்தில் உள்ள ஒரு சித்தாந்தங்களையும் உபநிஷத்தில் உள்ள உட்கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்போ ஜனாதிபதியாக இருந்தார் ஒபாமா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஒரு சொற்றொடர், மாற்றம் தேவை. அந்த மாற்றம் தேவை என்ற சொற்றொடர் எங்கு என்று சொன்னால் அது மார்ட்டின் லூதர் கிங் அவர்களிடமிருந்து வந்தது. மார்ட்டின் லூதர் கிங் எங்கிருந்து எடுத்தாது என்று சொன்னால் மகாத்மா காந்தியிடமிருந்து பெற்ற ஒரு சொற்றொடர். மகாத்மா காந்தி எங்கிருந்து பெற்றார் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தரின் சொற்றொடர். சுவாமி விவேகானந்தர் எப்பவும் சொன்ன ஒரு சொற்றொடர், மாற்றம் தேவை. நம் இந்தியாவில் உலகத்தில் மாற்றம் தேவை என்ற சொற்றொடர் இன்று ஒபாமாவுக்கு பின் பல்வேறுபட்ட இளைஞர்கள் மத்தியில் பல்வேறுபட்ட மென்பொருள் தொழிற்சாலைகளின் தலைவர்கள், அதாவது சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அந்த வார்த்தையை முன்மொழிய நேரிட்டது என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர் கண்டறிந்த, சுவாமி விவேகானந்தர் சிந்தித்த சொற்றொடர் தான் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் தான் என்று சொல்லி அவருடைய சில பொன்மொழிகளை சொல்லலாம் என்று சொல்கிறேன். கடவுள் இருந்தால் காணலாம், ஆத்மா இருந்தால் உணரலாம், நம்பிக்கை இல்லை என்றால் சும்மா இருப்பதே நன்று, பாசாங்கு செய்யாதே, அல்லது நாத்திகனாய இது, அதுவே மிகவும் நல்லது. இன்று நாம் பார்க்கிறோம் இல்லையா, சில பேருக்கு மத நம்பிக்கையே இருக்காது, ஆனால் சும்மாவே என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கை இருப்பது போல் வேஷம் போடுவார்கள். இன்னும் சுவாமி விவேகானந்தர் பக்தி என்பதற்கும் ஆத்திகம் நாத்திகம் என்பதற்கான ஒரு சிறந்த டெபினிஷன், சிறந்த வரையறையை சொல்லிவிட்டார். என்னவென்றால், ஆத்திகன் என்பவன் யார் என்று சொன்னால் தன்னை நம்புபவன் ஆத்திகன். தனக்குள் இருக்கும் இறைமையை நம்புபவன் தான் ஆத்திகன். நாத்திகன் என்பவன் யார் தெரியுமா? தன்னை நம்பாதவன் நாத்திகன். தனக்குள் இருக்கும் இறைமையை, தன் சுற்றத்தாரை, தன் உறவுகளை, தன் உடன் பிறந்தாரை எவன் ஒருவன் நம்பாதுபவனோ அவன்தான் ஆத்திகன். இதைவிட சிறந்த வரையறையை வேறு யாரும் சொல்லவே முடியாது. இளைஞர்களே, தேச முன்னேற்றம் என்னும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். நம் நாட்டு வீரர்கள் வேண்டி நிற்கிறது. அப்போது சுதந்திரம் பெறவில்லை. இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த போது சொன்ன பொன்மொழி இது. நம் நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது, வீரர்களாக திகழுங்கள். இன்னும் அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், தன்னம்பிக்கையுள்ள 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன். அதாவது சுவாமி விவேகானந்தர் இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, வாங்க வாங்க நான் அரசியலையே மாத்துறேன், உலகத்தையே மாத்துறேன் அப்படின்னு வெறுமனே எந்த இளைஞரையும் அவர் அழைக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, அந்த முக்கியமான வார்த்தை முக்கியம், தன்னம்பிக்கையுள்ள 100 இளைஞர்களை தாருங்கள். தன்னம்பிக்கை இருக்கணும். அத்தகைய இளைஞர்களை கொண்டு நான் இந்த உலகத்தையே மாற்றுறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னுடைய உயிரை நேசிப்பவனாக இருக்கணும். தான் செல்லும் பாதை நியாயமானதாக இருக்க வேண்டும். அந்த நியாயமான வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை முதலில் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுடைய பயணம் வெற்றியாகும். அந்த பயணத்தின் வெற்றி அவனுக்கு மட்டும் இல்லாமல் அவனுடைய குடும்பத்திற்கும், அவன் சார்ந்த சமூகத்திற்கும், அவன் சார்ந்த ஊருக்கும், அவன் சார்ந்த நாட்டிற்கும், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திற்கும் உலக மக்களின் நலத்திற்குமாக பயன்பாடுவாக இருக்க வேண்டும். அவர் மீண்டும் மீண்டும் எல்லோரிடம் சொன்னது தன்னம்பிக்கையும் தைரியமாம். இன்னும் சுருங்க சொல்ல 2 வார்த்தைகளில் சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்ல வேண்டுமானால், சுவாமி விவேகானந்தர் என்பவர் தன்னம்பிக்கை, தைரியம். மதம், கடவுள் வழிபாடு, உபனிஷம், வேதம், இது அத்தனையும் விட சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரே தாரக மந்திரம் தன்னம்பிக்கை, தைரியம். இது 2ம் இருந்தால் நாம் இவ்வுலகையே மாற்றலாம், இவ்வுலக சமுதாயத்தை மாற்றலாம் என்பது அவர் சொன்னது. அதே போல சுயநலமின்மை கடவுள். சுயநலம் உள்ளவனுக்கும் சுயநலம் இல்லாதவனுக்கும் இடையே நடக்கும் சம்பவங்கள் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையான போர். நம்ம நிறைய இடத்துல பார்க்கறது இல்லையா, நிறைய பேர் சுயநலத்தோடு இருப்பாங்க, சில பேர் சுயநலமற்று இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு இடையான சண்டை என்னவென்றால், கடவுளுக்கும் சாத்தானுக்கும். நம்ம எங்கேயோ போக வேண்டாம், பழைய புராணத்தையும் பழைய வேத நூல்களையும் படிக்க வேண்டாம். இந்த 2 சம்பவங்களை பார்த்தாமே, 2 நபர்களை பார்த்தாலுமே
கடவுளும் சாத்தானும் எப்படி வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அதே போல மனிதன் இயல்பில் தெய்வீகமானவன். தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே மனித வாழ்வின் சாராம்சம் என்று சொல்றார். நாம கோவிலில் சென்று பல மத நூல்களையும் வேத நூல்களையும் படிப்பதும் மந்திரங்களை உச்சரிப்பதுதான் வாழ்க்கை என்பது கிடையாது. நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தெய்வீகத்தன்மை உணர்ந்து நாம் நியாயமான வழியில் சத்தியத்தின் வழியில் நடந்தால் அதுவே தெய்வீகமான வாழ்க்கை என்று சொன்னவர்தான் சுவாமி விவேகானந்தர். உண்மைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது. உண்மையான துறவி என்பது, துறத்தல் என்பது, நம்ம துறவு நிலையை அடைய வேண்டும் என்பது, கடவுளை அடைய வேண்டிய நிலை என்பது இதுதான். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்க கூடாது என்ற சுவாமி விவேகானந்தரின் மொழிகளை நாமும் சிந்தித்து நம் குழந்தைகளுக்கு, நாம் வாழும் சமுதாயத்திற்கு அவர் சொன்ன செய்திகளை சொல்லி வாழ்வோம். இவ்வுலகை ஒரு நியாயமான வழியில், சத்தியத்தின் வழியில் முன்மொழிந்து பயணிப்போமாக. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் 1902 அவருக்கு மூளையில இரத்த கசிவு அல்லது பிரெயின் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மூளை சார்ந்த மாரடைப்பு வந்து இவ்வுலக வாழ்வை நீங்கி சென்றார். அவர் வாழ்ந்தது குறைந்த காலம் என்றாலும் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் இவ்வுலகில் இன்றளவும் உயரியவர்கள் வாழும் இவ்வுலகில் சுயநலமில்லாத மக்களின் வாழ்வில் அவர் இன்றும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் இவ்வுலக மக்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் தைரியத்தின் சின்னமாகவும் நியாயத்தின் தர்மத்தின் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அவர் முன்மொழிந்த ஒரு வார்த்தை தான் சனாதன தர்மம். அதாவது எல்லாத்திலையும் நாம தர்ம நோக்கோடு உயரிய நோக்கத்தோடு நோக்குவதுதான் சனாதன தர்மம். அத்தகைய தன்மையோடு வாழ்ந்து இவ்வுலக மக்களை உயரிய நோக்கத்துடையவர்களாக வாழ்ந்து நாமும் வாழ்ந்து காட்டி வருவதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கையாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். முக்கியமாக காமராஜ் ஐயா அவர்களுக்கும் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு மறுபடியும் வந்தது, மிக்க நன்றி. மாலை நேரத்தில் இப்படி ஒரு உயரிய ஒரு மனிதனை பற்றி சிந்தித்து பேசுவது என்பதே ஒரு உயர்ந்த நிலைதான். அத்தகைய நிலையை எனக்கு தந்தது மிக மிக மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சிங்க ஐயா. மற்றும் எனக்கு இதுல தெரியல, இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறுமிகள் அவங்க, நான் சின்ன வயசுல இருந்து நானும் பேசுவேன், என் மனதை ஒத்த அச்சிறுமிகளுக்கும் பாராட்டுதல் மற்றும் நன்றி ஐயா. வணக்கம். உரையாற்றி இந்திய சிறப்படைப்பாளர் கோதை சங்கீதா அவர் கலந்து பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பர் நடக்கணும். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு தாமொருவர் கற்றறிந்தார். தாம் கற்ற கல்வியால் உலகம் இன்புறுவதைக் கண்டு மேலும் மேலும் கற்க விரும்புவார்கள் என்பதுதான் நம்முடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டனுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு 2238வது அரங்கத்துல நம்முடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளராக கோதை சங்கீதா அவர்கள், கோதை அகாடமி நிறுவனர் வாணியம்பாடிக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் சங்கீதாவில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். சங்கீதா அவர்கள் சிறந்த தன்னம்பிக்கை உரையாளர், பாடலாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படியெல்லாம் தன்னை வடிவமைத்து கொண்டு நாமளும் ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு அகாடமி தொடங்கி பல மாணவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை வருக என வரவேற்பதிலும், இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய சிந்தனை செல்வர் சுப்பிரமணியன் ஐயா, நம்முடைய பெரியண்ணன் ஐயா,
பல்லடம் சாமிநாதன் ஐயா, தங்கம் சாய்ராம், அண்ணாமலை பில்டர்ஸ், சம்பத்குமார் ஐயா, பிரம்மநாயகம் ஐயா, இன்னும் அவை அம்மாலாம் வந்திருந்தாங்க. இவங்களும் வந்திருந்தாங்க. வேண்மாலை அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, 18ஆம் நூற்றாண்டில் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் விவேகானந்தர். 19ஆம் நூற்றாண்டில் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் காந்தியடிகள். 20ஆம் நூற்றாண்டினுடைய சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் அப்துல் கலாம். இப்படி ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை உடைய படைத்தவனாவாய். நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. இந்த 3 பொன்மொழிகளே போதும் விவேகானந்தனுடைய அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. அப்படிப்பட்ட விவேகானந்தர் 1863 ஜனவரி 12 ஆரம்பிச்சு இந்த உலகுக்கு வந்து 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் ஆண்டு இந்த உலகத்தை பிரிந்து செல்கிறார். 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்கள் ஒருவராக இவர் விளங்கியிருக்கிறார். இவர் பெயர் நரேந்திர தத்தா என்பதையெல்லாம் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடனாக இவரின் கருத்துக்கள் இளைஞர்கள் எச்சரிய செய்வதாக அமைந்திருந்தது. இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பல சொற்புகளை ஆற்றியுள்ளார். 1993ஆம் ஆண்டு 1893 அவர் சிகாகோவில் உலக சமயங்கள் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிகள் உலக புகழ்பெற்றவை. அங்கதான் தொடங்குகிறார், சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி. மனிதன் இயல்பில் தெய்வீகமானவன் என்பதையும் இந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே மனித வாழ்வின் சாரம் என்பதையும் அவர் தன் அனைத்து சொற்பொழிகளிலும் எழுத்துக்களிலும் வலியுறுத்தியதை காணலாம். காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கும் ரிஷிகளிடமும் சமூகங்களில் ஒரு பிரிவினரிடம் மட்டுமே குழுமியிருந்த ஆன்மீகம் சமூகத்தில் இருந்து அனைவரும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். வேதாந்த கருத்துக்களை பின்பற்றி செயலாற்றும் ஒருவர் சமூகத்தில் எந்த பணியும் செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர் கருது. மக்களின் சேவையை மகேசன் சேவை என்ற கொள்கை அடிப்படையிலேயே அவர் ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார். இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டினா அப்போ வாழ்ந்த மக்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் போனார். ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார்னு சொல்லி சகோதரி சங்கீதா அவர்கள் சொன்னார். நீ சனாதன தர்மம் அதை பற்றி பேசினாவே நாட்டில் பெரிய 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 கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் அது சனாதனம் என்னன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். அது வேண்டாம், அதுக்குள்ளே போனோம்னா நாமளும் சீக்கி போயிடுவோம். அதனால அதை வேணா விட்டுடுவோம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு செய்தியாக இருந்தது. 1984 திருவண்ணாமலையில் நானே பல வீடுகளுக்கு சென்று இருக்கும்போது நண்பர்களுக்கு நீங்கள் சொல்வது போல பின்பக்கமாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் அந்த சாம்பலை தூவி அங்கே மலத்தை அள்ளிச் செல்வதற்காக ஒரு அம்மா வருவாங்க. அவர் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரலன்னா வாங்குற திட்டு இருப்பாரு, எக்கப்பட்ட திட்டு. வீட்டெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுலாம். ஏன்னா அப்பெல்லாம் அந்த இது கட்டக்கூடிய வசதிகள் அவர்கிட்ட இல்லை. ஏன் அம்மியம்மன் கோபுரத்துக்கும் பக்கத்துல இருக்கிற தெருவிலே நான் பார்த்துருக்கிறேன். பிரிமரி மடத்தில் தான் அப்பெல்லாம் எனக்கு தங்கும் அறை இருந்தது. அதனால அந்த அம்மாவை அவர் வணங்கினார். ஏன் வணங்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி விளக்கம் சொன்னது மிக அருமையான செய்தியாக நான் பார்க்கிறேன். சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ் இனத்தை யூடியூப் ஸ்ரீ நிதி சென்று சமரிய நாகத்தை உருவாக்கி அதன் பிறகு ஆசிரியா பாபிலோனியா போன்ற நகரங்களை உருவாக்கினர். அவர்கள் கண்ட வானவியல் போன்றவர்களை எல்லாம் தமிழை பற்றி நல்லா பேசுறார். அதனால செயல் நன்று, சிந்தித்தது செயலாற்றுவதே நன்று,
உனது மனதை உயர்ந்த லட்சியங்களிலும் சிந்தனைகளிலும் நிரப்பு. அவற்றை ஒரு நாளும் பகலிலும் இரவிலும் முன் நிறுத்து. அதிலிருந்து நற்சலைகள் விளையும் என்று பல விஷயங்களை அவர் நல்லா சொல்லியிருக்காரு. சுயநலமின்மை, சுயநலம் என்பதற்கு தவிர கடவுளும் சாத்தானும் எந்தவித வேறுபாடுகளும் இல்லை. எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீர்கள். இப்படி பொன்மொழிகளாக சொல்லிக்கொண்டே இளைஞர்களையும் தட்டி எழுப்பியவர். வலிமையும் மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம். சுயநலம் என்பதை அறவே துறந்து எரிந்துவிட்டு வேலையை செய்யுங்கள். என் குழந்தைகளாக நீங்கள் என்னை விட்டு 100 மடங்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று முடித்து தன்னுடைய வாழ்நாளை முடித்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இன்று நிறைய வரலாற்று செய்திகளை எல்லாம் மறைத்து சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி கடல்ல நீந்தி போய் அங்க போய் ஒரு மடத்துல இருந்தாரு என்றதெல்லாம் அவங்க கற்பனையாக செய்து விட்டார்கள் என்று கூட சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறதெல்லாம் நம்ம சமகாலத்தில் வாழவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக தெரிகிறது. இருந்தாலும் கூட அங்கே பெரும் நிலப்பரப்பை விவேகானந்தர் மடம் அங்கே வைத்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியில. அதனால அவங்களுடைய உச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு திருவள்ளுவருக்கு கூட வழி அமைப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. அதனால விவேகானந்தர் நல்லவர் தான். அவரை பின்பற்றுவர்கள் இன்னும் நல்லவர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய சங்கீதா அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்றேன். ஏன்னு கேட்டினா அவர்களாகவே அழைத்து, ஐயா நான் என்னைக்கு பேசட்டும், இந்த தலைப்புல பேசட்டுமா, தாராளம் பேசுமா, மாறுபட்ட தலைப்பாக எதுவா இருந்தாலும் பேசினாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேச வைத்த அழகு பார்த்து இன்னும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க திருக்குறள் கமலஸ்ரீ அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துறை வழங்குவதற்கு தில்லை பிரம்மநாயகம் ஐயா நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியமுடன் 2 துறவிகள் சொல்ல வேண்டுமானால், ஒன்று இந்தியாவிற்கான துறவி சுவாமி விவேகானந்தர், தமிழில் சொல்ல வந்தால் குன்றக்குடி அடிகளார். இருவரும் ஒரு ஒற்றுமை உண்டு. இருவரும் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டவர்கள். மிக சிறப்பாக அந்த மத நல்லிணக்கத்தை போற்றிய இருவரும் போற்றுதலுக்குரியவர்கள். விவேகானந்தனுடைய சிறப்புகளை மிக அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்த இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கோதை சங்கீதா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்த இருக்குமாறு கோப்பேரியன் ஐயா அவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணியன் யாருங்கம்மா? நீங்க தாங்க. நான் தானா? நான் பேசலாமா? நல்லது நல்லது நல்லதுமா. நன்றி நன்றி ஐயா. திருக்குறள் ஐயா, உங்களாலதான் ஐயா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சொல்லுங்க. நீங்க உங்க பேச்சு கேட்கறது நானும் உட்கார்ந்துருக்கேன். உங்களுடைய அழைப்பு, ஆதரவு, அன்பு, அதனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கவே முடியுது. வாங்க தங்கம் தன்னரசு அவர்களே. ஐயா, இன்றைக்கு நம்ம அம்மா சங்கீதா பேசுனாங்க சில அற்புதமான விஷயங்கள். அதாவது சுவாமி விவேகானந்தரை பத்தி இப்ப அதிகமா யாரும் பேசுறதே இல்லை, விட்டாங்க. அது ஏதோ சடங்கு நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய போதனைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அற்புதமான தத்துவங்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு, மதம் மட்டுமல்ல, அவரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, ஒரு குறுகிய மதம்ங்கிற போர்வைக்குள்ள அடக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அதுல தங்களுக்கான பலன்களை எடுத்துக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மை, அவர் மதத்திற்கு அப்பாற்பட்டு. அம்மா சொன்னாங்க, தைரியம், நம்பிக்கை, உண்மை, இந்த விஷயங்கள் இதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
இது மனித வாழ்வியலோட இணைந்த விஷயங்கள். அதை பத்தி அவங்க அருமையா எடுத்து சொன்னாங்க. விவேகானந்தர் அப்படிங்கிற நபரை பத்தி நிறைய தகவல்கள் எடுத்து சொன்னாங்க. நினைவூட்டுதல் அருமையா இருந்தது. மேலும் மேலும் இந்த மாதிரி அற்புதமான மனிதர்களின் தகவல்கள் நினைவூட்டல்களோட அம்மா மீண்டும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சுமன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு கொப்பரின் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். தராந்த மாதிரி சங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கலந்துரையாடுவோம் குழுவில இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுமையான தலைப்பு. விவேகானந்தர்னா ஒரு காவி உடை அணிந்த மாமனிதர் என்று தெரியும். ஆனா அமெரிக்க நாட்டுல போய் ஒரு புதிய புரட்சியை செய்து எல்லாரும் சீமான்களே சீமாட்டிகளே என்று சொன்ன பொழுது இவர் மட்டும் எல்லாம் உடன்பிறவா சகோதரிகளே என்று சொன்னதுனால எல்லாருடைய மனத்தையும் கவர்ந்தார். அது மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருந்து சென்றவர்கள்ல முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்தருடைய பெயர்ல தான் இங்க மயிலாப்பூர்ல விவேகானந்தர் கல்லூரின்னு இருக்கு. அதுல கல்வி பயின்றவர்கள் எல்லாம் மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கு கற்பிக்கப்படுகின்ற கல்வியே ஒழுக்கமான கல்வி. எந்த கல்வியில படிக்கிறேன்னு கேட்கும் போதே இது ஒழுக்கம் நிறைந்த நல்ல கல்வி விவேகானந்தா கல்லூரி. அங்க படிக்கிற மாணவர்கள்லாம் ஒழுங்காக இருப்பார்கள், மேல்நிலைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை யாரால் உருவாயிற்று என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தரால் உருவாயிற்று. விவேகானந்தர் சில ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அவர் நிற்கும்படியான பல செயற்பாடுகளை செய்து உலக அளவிலே புகழ்பெற்ற ஒரு மாமனிதராக திகழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆக இருக்கிறது. ஒரு 100 பேரை கூட நான் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தலைவிதியையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆக இளைய தலைமுறைக்கு எழுச்சியை ஊட்டக்கூடிய வகையில அவருடைய செயற்பாடுகள் அமைந்து இருக்கின்றன என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே எனக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்கு அம்மையார் அவர்கள் மேலும் மேலும் புகழ் பெற்று சிறந்து விளங்க வாழ்த்துகிறோம். யாரும் தொடாத ஒரு துறையை தொடர்வதுதான் சிறப்பு. எல்லாரும் எடுத்து பேசுற தலைப்பை பேசுறதை விட சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை எடுத்து தெள்ள தெளிவாக உரைத்த அம்மையார் அவர்களை பாராட்டி இன்றைய கலந்துரையாடுவோம் குருவிலே இருக்கின்ற அனைவருக்கும் அம்மையாருடைய பேரே சங்கீதா என்று பெயர். சங்கீதா அப்படின்னு பேர் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் சித்திரமை உடையவர்களாகவும் சிறப்பாகவும் விளங்குகிறார்கள். இன்னைக்கு உணவகத்துல கூட சங்கீதா உணவகம் சிறந்து விளங்குகிறது. அப்படி நல்ல பெயரை கொண்ட அம்மையார் அவர்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி, நீதி அரசர் அவர்களுக்கும் நம்முடைய பெருமைக்குரிய பல பேரை உருவாக்குகிறார். யார் யாரை எங்கெங்க இருந்து கொண்டு வர்றாருன்னா வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அழைத்து நல்ல இந்த கலந்துரையாடுவோம் உரையாடல் குழு சிறப்பாக விளங்குவதற்கு உறுதுணைக்கு ஒத்துழைக்கின்ற பெருமைக்குரிய ஐயா, அதாவது திருவண்ணாமலை காமராசர். அதாவது திருவண்ணாமலை காமராஜர் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் அவருக்கும், டெல்லியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரம்மநாயகம் அவர்களுக்கும் மற்றும் பல நண்பர்களுக்கும் இணைப்பில் அவங்க வயதான நிலையிலேயும் நல்ல கருத்துக்களை நாளும் நல்கி வருகின்ற ஒரு உறுப்பு கூட அவங்க பிற்ற பிறகு வேற யாருமே பேச முடியாது. ஏன்னா எல்லா குறிப்பையும் குறிச்சு வச்சிருந்து அம்மா என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு நல்ல வாய்ப்பு நல்கிய அம்மா குணவதி அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து, குணவதி அவர்களுடைய பேச்சு நேற்று இதை நான் வைத்து கொண்டிருந்தேன். என்னப்பா இந்த சின்ன பெண்ணு இவ்வளவு நல்ல இணைப்புரை சொல்லுது, அது எதிர்காலத்துல சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமே இல்லை என்று பக்கத்தில் அமர்ந்திருந்த நண்பர் சொன்னார். ஆகவே தினமும் நான் இதை வைக்கும் பொழுது கத்தில பல பேர் இருந்து கேட்கின்ற நிலையிலே குணமதியினுடைய சிறப்பை பாராட்டி மற்றும் உள்ளோருக்கு வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குணமதி விவேகமிகு குணமதி ஏன் நீங்க அடுத்தவங்களை கூப்பிடுங்க. சரி அம்மா வந்துட்டேன் கண்ணா. ம், மீண்டும் அனைவருக்கும் மணமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகமிகு விவேகானந்தாரை பற்றி இங்கு விவேகமாக எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. உண்மையாகவே சொல்ல போனால் எழுமீன் விழிமீன் உழைமீன் என்ற அந்த 3 தத்துவத்தை எடுத்துக்கொண்டு உலகையே ஆண்டவர் விவேகானந்தா மட்டும்தான். மிக அழகா பேசின்னு ஒண்ணை மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். அவர் அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தர் என்று அவர்தான் பேச போறா சிகாகோ மாநாட்டுன்னு யாருக்கும் தெரியாது. வந்த உடனே ஒரு 4 நாள் காசு போட்டரா பணிபுரிய சொல்லிட்டாங்க. அவங்க பொட்டி செட் அங்க கொண்டு வந்த அந்த பொட்டியெல்லாம் ஆங்கிலேயர் கொண்டு வந்த அதெல்லாம் எடுத்துட்டு தலையிலேயே சுமந்து கொண்டு போய் அங்க கொண்டு வச்சாராம். எங்க பேச போறாரு அந்த அவைக்கு வந்த வெளிநாட்டுக்காரவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க எடுக்கிறீங்களா, இதை பத்தி பேசக்கூடாது, உழைப்பில் இந்த உழைப்பு தான் சிறந்தது அப்படின்னாராம். போயிட்டு ஒரு 4 நாள், அப்ப 4 நாள்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கூலி காசை வாங்கிட்டாராம். வாங்கிட்டு சிகாகோ அந்த மாநாட்டுக்கு உள்ள போறாராம். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அணிந்துட்டு போறாராம். உள்ள போனோன்னு யாருமே உள்ளேயே அவங்கள அனுமதிக்கவே இல்லையா. அனுமதிக்காம இருந்தோன்னு இவர் கேட்டாராம், நான் தான் பேச போறேன்னாராம். ஒரு நக்கல் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களாம். யாரும் உள்ள இவரை அனுமதிக்கவே இல்லையா. விடுவிடுன்னு போனாராம். கோட்டு சூட்டு ஷூலாம் எல்லாம் டையெல்லாம் போட்டு அப்படியே ஜம்பமா வந்தாராம். வந்தோடனே இவருக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை இருந்துதான் உள்ள போயிட்டாரு. உள்ள போனோன்னா இன்னைக்கு கூட நம்ம என்ன சொல்றோம், குழந்தைகளை ஆங்கில மீடியத்துல சேர்த்துட்டு மம்மி சொல்லுங்கிறோம். மம்மின்னா என்ன தெரியுமா, பிரமிடு கல்லறைன்னு அர்த்தம். ஆனா பெத்த அம்மாவை உயிரோட இருக்கக்குள்ளே மம்மின்னு கூப்பிட சொல்றது நம்ம மட்டும்தான். ஏன் அந்த அம்மான்னு வாய் நிறைந்து கூப்பிடலாம்ல. ஆனா அவர் கூட அங்க போய் சீமாட்டிகளை சீமான்களேம் போது தமிழ பண்பாட பயன்படுத்த வேண்டும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா சகோதர சகோதரிகளேங்கிறதுக்கு அது சொல்லிட்டு சாப்பிட எல்லாரும் உட்காந்தாங்களாம். உட்காந்தோன்னே அவங்கவுங்க சாப்பிட்டாங்களாம். இவர் என்ன தெரியுமா பண்ணாரா, அந்த டிஃபனை வச்சுட்டு என் கோட்டே நீ சாப்பிடு, என் டையே நீ சாப்பிடு, என் ஃபேண்டே நீ சாப்பிடுன்னாராம். என்ன இவருக்கு என்னடா அப்ப ஆச்சு என்னன்னாராம். அப்ப அவர் போய் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் அந்த யார் இவரை தலையில தூக்கிட்டு அதை கொடுக்க வச்சாட்டு 4 நாள் காசு கொடுத்தாரா அவருக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான். இருந்தாலும் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்குள்ள இந்த ஒரு மனிதன் பார்க்கக்குள்ள எவ்வளவு எளிமையாக இருக்கிறான், தமிழும் பேசுகிறான், ஆங்கிலத்திலும் எழுத்துவார். இவன் தான் வருங்காலத்தில் ஒரு மிகச் சிறந்த ஞானியாக வரக்கூடியவர் என்று அன்றே நிர்ணயம் செய்து விட்டார்களாம். எதுக்காகனா ஆள் பாதி ஆடை பாதி, இப்பொழுதும் அப்படித்தானே சொல்றோம். அது போல இருக்குது. இருந்தாலும் எதையும் எதிர்த்து ஒரே ஒரு 3 வார்த்தையில் எழுமின் விழிமின் உழைமின் என்று வாழ்ந்து நம்மையும் வாழ வைத்து அவர் வழியில் நடந்தால் நமக்கு எல்லாம் நன்மையே. என குருவை மதிக்க தெரிந்தவர்கள் தமக்கு சிஷ்யராக உள்ளவர்களே மதிக்க தெரிந்தவர்கள். 2 பக்கமே மதித்து பாலமாக இருந்த ஒருவர் விவேகானந்தா அவர்களே என்று கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. சிறப்பாக வாழ்த்தை வழங்க தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள் நன்றிகள். அடுத்த வாழ்த்தை வழங்குவதற்கு பலரும் சாமிநாதன் ஐயா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்த இருக்குமாறு அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சுவாமிநாதன். கோதை சங்கீத அவர்களின் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். குணமதிக்கும் வாழ்த்து. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி பலடம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்த எண்ணில் இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். சம்பத்குமார் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். ரொம்ப ஒரு எழுச்சியான உரை உங்களுது. ஏன்னா இந்த தளத்துல ஏன்னா இது
உங்களுக்கும் தெரியும் இது. இந்த சாமி இது சம்பந்தப்பட்டது, அந்த சமூக அந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு இது நிலவிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்ப விவேகானந்தரை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அது ஐயா கூட சொன்னாரு, நீங்க எந்த இதை ஒன்றா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உண்டான உரிமைகளும் நம்ம இந்த கலந்துரையாடல் பேரவையில் இருக்கு. என்னன்னா, நம்ம நம்பிக்கைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுதான் இதுல. அதுல விவேகானந்தர் எல்லா தளத்திலையும் அவரு பேசியிருக்காரு. எங்களை நான் இளைஞர்களா இருக்கும்போது விவேகானந்தரை பத்தி தான் நிறைய நாங்க படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அது மாதிரி நிறைய அந்த கருத்துக்களை கேட்டுதான் நம்ம ஒழுக்கமா இன்னைக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொழிலையும் சரி வீட்லயும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரு சமுதாயத்துல எல்லாமே நம்ம ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு நினைக்கிறோம்னா, அது முதல்ல நினைச்சா விவேகானந்தரா தான் தோணும் அப்படின்ட்டு. ஒரு சட்டத்தை மீறக்கூடாது அப்படின்னா அம்பேத்கர் எப்படி தோணுதோ, ஒரு ஒழுக்கத்தை பத்தி மீறக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அதே மாதிரி எதை ஒன்னா சாதிக்க முடியும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம்லாம் அவருடைய அந்த வார்த்தைகளை இருந்துதான் நானு அவ்வளோ நம்பிக்கையா வளர்ந்து வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதனால நீங்க அத விவேகானந்தர் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டோம். நடுவுல வேற ஒரு தடங்கள் வந்தது. அதுக்கப்புறமும் நீங்க அதை தொடர்ந்து பேசி சிறப்பா ஒரு உரையை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்க தொடர்ந்து இதே மாதிரி ஒரு நிறைய பேர் இதே மாதிரி முக்கியமான ஆளுமைகளை பேசும்போது அது குழந்தைகளுக்கு ரொம்ப போய் சென்றடைஞ்சு அவங்களும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றத, நாமளும் அவரை பத்தி இன்னும் தெரியாத விஷயங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கலந்துரையாடல் பேரவையில நீங்க தொடர்ந்து இது மாதிரி நீங்க கொடுக்கறதுக்கு கலந்துரையாடல் பேரவை சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. சங்கீதா அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள்னா, பேசிட்டு போறதோட சரி, அதோட ஒரு 6 மாசம் பொறுத்து திரும்பின்னு வர்றது. பாரு ஐயா, சுப்பிரமணியன் ஐயாலாம் எவ்வளவு பெரிய ஆளு, சம்பத் ஐயாலாம் எவ்வளவு பெரிய ஆளு, இவரு பெரியண்ணா எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் அப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பின்னோட்டம் தராங்க. அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உள்ள வந்தாலும் மற்றவங்க பேச்சையும் கேட்கணும். உங்க பேச்சு மட்டும் எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறதுல நேரமின்மைதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நேரம் நான் வரதுக்குள்ள முடிஞ்சிடும். வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள முடிஞ்சிடும். சரிங்க ஐயா, முடிந்தவரை கலந்துக்கிறேங்க ஐயா. இல்லைங்கிறது சரி, முடிந்தவரை சனி ஞாயிறுல கட்டாயம் கலந்துக்கிறேங்க ஐயா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்புரணி அம்மாவர்களை அன்புடன் இருக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு பேச்சாளர் கோதை சங்கீதா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அம்மா அவர்கள் தலைப்பு சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசினாங்க. எனக்கு நான் சின்ன வயசுல அதாவது 9th படிக்கும்போது நினைக்கிறேன், விவேகானந்தர் வேஷம் போட்டு ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தோம் அந்த நாள்ல. அத எல்லாருமே, அதாவது என்னுடைய எச்சம் சொல்லுவாங்க, அவளுக்கு மைக்கே தேவையில்லை, அவளுக்கு சொன்னா குரலே எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. மறுநாள் ஸ்கூல்ல எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. இது எனக்கு அம்மா அந்த அவரை பத்தி பேசினோடனே எனக்கு முதல்ல என்னோட அந்த பழைய ஞாபகம் தான். அம்மா அவர்களுக்கு நன்றி. அதாவது நம்ம தலைவர், அதாவது விவேகானந்தர் 100 ஆண்டுகள் மறைந்த பின்ன நம்ம இவ்வளவு அவரை ஞாபகம் வச்சுட்டு நம்ம பேசுறோம்னா அது ரொம்ப அற்புதம். அப்புறம் அவர் சமுதாய நல்லிணக்கம் நமக்காக கூறியவர், தன்னம்பிக்கை, வீரமுடையவர். அதாவது 39 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு வினாடியும் சமுதாயத்தை திருத்தணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடவே சிந்தனையோட இருந்தவர். அப்புறம் மன அழுத்தம் எப்படி ஏற்படுதுங்கிறத அருமையா சொன்னாங்க. அதாவது நம்பிக்கையும் நட்புணர்வும் இல்லாததுதான் முக்கியமா. அதாவது இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அந்த கல்கத்தாவில் அவர்கள் பிறந்ததை சொன்னாங்க 1869. 2 சகோதரர்கள், 3
4 சகோதரிகள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் 5 வயதா இருக்கும்போதே அவருக்கு அந்த மலம் கழிக்கிறவங்க எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாராம். அப்ப அவங்கள பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டாராம். முதல்ல எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஏன் நம்மளோட இதை எங்க அம்மா நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு இது பண்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க எல்லாரோடையும், அதனால அவங்க நம்ம அம்மா மாதிரி தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து அவர் சொன்னாரு. அடுத்தது அந்த உலகத்தையே மாற்ற வேணும்ங்கிற ஒரு தீர்மானத்தோட இருந்தாரு. அதாவது சிறந்த வழிகாட்டியாக நமக்கு இருந்தாரு. அம்மா நமக்கு சிறந்த வழிகாட்டியா இருந்ததுனால அவர் உலகத்தையே மாற்ற வேண்டும்ன்ற நிலையில இருந்தாரு. அப்புறம் கல்லூரியில படிக்கும் போது தத்துவம், பல மொழிகளை கற்றாரு. அதாவது விவேகானந்தா காலேஜ்ல, அந்த விவேகானந்தா காலேஜ்ல என்னுடைய கணவரும் படித்தவர். என்னுடைய பிரதர், அதாவது ஒண்ணு விட்ட சகோதரர் அங்க அதாவது வார்டனாக இருந்தவர். அதனால எனக்கு நல்லா விவேகானந்தா கல்லூரியை பத்தி நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்தது பரசுராமர் கிருஷ்ணர் பரமஹம்சர் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய குருநாதராக ஏற்றிருந்தாரு. அவர் எப்பவுமே தவ வாழ்க்கையில தனக்கு ஒரு சீடன் மேலும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டாராம். அப்புறம் 1886ல இந்தியா முழுதும் பயணம் செஞ்சிருக்காரு. கன்னியாகுமரியில பாறைக்கு போறதுக்கு இவருக்கு காசு இல்லையா, அதனால இவர் என்ன பண்ணாரு, நீந்திட்டு போய் பார்த்துட்டு திருப்பி நீந்தியே வந்திருக்காரு. அதுல 30 வயதுல உலக சமய மாநாடு சிகாகோவுக்கு போய் பேசியிருக்காரு. எல்லாரும் அவங்க இது பண்ணாங்களே தவிர இவர் சகோதர சகோதரிகளே தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அவருக்கு பலத்த கரகோஷம் கிடைச்சது. அதுக்கடுத்தது தன் சிந்தனையாலும் கருத்துக்களாலும் உயர்ந்த மனிதராக நமக்கு திகழ்ந்தாரு. மதத்தின் வழிகாட்டியின் நோக்கம் பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க. அவர் பேசினதை எடுத்து சொன்னாங்க. இந்து மதம் மட்டும் இல்லாமல் மற்ற மதங்களை பத்தியும் பேசியது. அந்த மாநாட்டுல அவருக்கு ரொம்ப கரகோஷம் நிறைய கிடைச்சுதான். அறியாமையிலிருந்து விடுபடும்படி அவர் பேசிய பேச்சு இருந்தது. அப்புறம் இளைஞர்களுக்கும் எழுந்து சொன்னாரு. அதாவது அந்த எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் அப்படிங்கிற வார்த்தையை அவர் என்னைக்குமே மறக்க மாட்டார். அது எல்லாருக்குமே மனசுல நினைவு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் அப்புறம் விக்டோரியா மகாராணி கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க இதுல கிடையாது. நாங்க வணக்கம் எல்லாரையுமே நல்லா இது பண்ணுவோம். எங்க தாய்மார்கள்லாம் இதுவா இருப்பாங்க, இந்த மாதிரி பேர் கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நம் நாட்டு கலாச்சாரம் தான் மிக சிறந்ததுங்கிறதையும் எடுத்து சொன்னாரு. அப்புறம் அந்த ஹரிஜன பெண் கொடுத்த சப்பாத்தியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாராம். அப்புறம் மாற்றம் என்ற தேவை அவருடைய சொல் இன்றும் நம் மனதில் பதிஞ்சிருக்குங்கிற அம்மா அருமையாக எடுத்து சொன்னாங்க. சில பொன்மொழிகளையும் அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தன்னம்பிக்கையை உள்ள 100 இளைஞர்களை கொடுங்கள், 100 இளைஞர்களை கொடுங்கள், அவைகளை நாட்டையே மாற்றும்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அவரு. அப்புறம் மனித நேயத்துடன் தெய்வீகம் இருக்கணும், சுயநலமே இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அருமையா அம்மாவோட பேச்சு அருமையா இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. சிறப்பாக ஆற்றிய திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். நீங்கள் காணலுரை என்பது என்ற சிறப்படைப்பல் அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்து கூறப்பட்ட அந்த கருத்துக்களை, மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறும் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இன்றைய சிறப்படைப்பாளர் கொதிய சங்கீதா அம்மா கலந்தனும் பேரவையின் சார்பாக அன்பை நடத்தியிருக்கிறேன். மீண்டும் வணக்கத்துடன் என் உரையை தொடங்குகிறேன். செல்வி குணவதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா, நான் சிறு வயசுல உன்ன மாதிரிதான் பாப்பா இருந்தேன். ரொம்ப அருமை. உன்னுடைய தமிழ் சொல்லாடல் மிக அருமை பாப்பா. நீ மிக பெரிய பேச்சாளராக ஆகுவதற்கான தகுதி இப்போதே வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். எனக்கு வாழ்த்து சொன்ன பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், காமராஜ் ஐயா அவர்களுக்கும், அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும், பல்லடம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும்,
பெரியண்ணன் ஐயா அவர்களுக்கும், பாடல் பாடி மகிழ்வித்த அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல விரும்புவது எல்லாம் என்னவென்றால், சங்கீதா வேலுநாச்சியார அன்னபூரணி அம்மா, வீரமங்கை வேலுநாச்சியார் அவருதான். அவங்கதான் எல்லாத்தையும் தொகுத்து சொன்னாங்க. அவங்க யாரும் தெரியுதா? பிச்சைமாரி என்கிற அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா பேர் இதுல வரலைங்க ஐயா, மன்னிக்கவும். பேர் கொஞ்சம் இந்த நேரத்துல மறந்துச்சு. ஞாபகம் இருக்கு. மன்னிக்கவும் அம்மா. நீங்கள் எனக்கு ஒரு தாயை ஒத்த அன்பு காட்டி பேசுறீங்க. மிக்க நன்றி அம்மா. எனக்கு இந்த தலைப்புல ஐயா கேட்டாரு, சொல்லும் போது கூட சுவாமி விவேகானந்தர் மட்டும் போடட்டுமா, இல்லைன்னா இதுல உட்தலைப்பு எதுனா சொல்றியாமான்னு கேட்டாரு. எனக்கு என்னவோ சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னதுதான் புரியும். ஏன்னா அந்த ஒரு பெயருக்குள் தான் எல்லா கருத்துக்களும் அடங்கியது போல உள்ளது. அவரை பேசிக்கொண்டிருந்தால் இந்த மாதம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தகைய கருத்துக்கள். அந்த புத்தகம் ஒண்ணு இருக்கு. இத படிக்க படிக்க மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வெளியிட்ட ஒரு புத்தகம், சுவாமி விவேகானந்தர் பற்றிய சரித்திரம். இத படிக்க படிக்க கீழே வைக்க முடியல, எந்த வேலையிலையும் மனசு ஓடல. அந்த அளவுக்கு அவருடைய சொற்கள், செயல்கள் மிக எளிமையான தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு கருத்துக்கள் சொல்ல சொல்ல சுவாமி விவேகானந்தரை பத்தி நான் ராமகிருஷ்ண விஜயம் அப்படின்ற புத்தகத்திலையும் சில கொட்டேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில கோட்பாடுகளையும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு தூண்டிய ஆவல் அளவற்றது என்றே சொல்லலாம். அதுல அவங்க சொல்லிக்காங்க, என் மகனே உறுதியாக நில், பிறர் உதவியை எதிர்பார்க்காதே, வேறு மனிதர்களின் உதவியை காட்டிலும் அன்பான உன்னுடைய உதவி எவ்வளவோ அல்லவா, பரிசுத்தமானதும் அல்லவா. பகவானை நம்பு, அவரை நம்பியுள்ளவரை என்றால் உன்னை எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது என்ற சொற்றொடருக்கு சொந்தக்காரனான சுவாமி விவேகானந்தர் எப்போதும் தாரக மந்திரமாக தைரியம், தன்னம்பிக்கை இரண்டையும் முன்மொழிந்த சுவாமி விவேகானந்தர் இன்றைய இளைஞர்களுக்கு 100 ஆண்டுகள் அல்ல, பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகளுக்கு வழிகாட்டி இளைஞனாகவே இப்போதும் அவருக்கு வயது இருந்தால் 100 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இளைஞனாகவே பார்க்கப்படும் சுவாமி விவேகானந்தர் என்றென்றும் நம் நாட்டின் அடையாளமாக மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, பல இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து உலக தலைவனாக போற்றும் ஒரு ஞானியாகவும் தவ புதல்வனாகவும் இருப்பார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கால உரை வழங்கி இன்றைய சிறப்படைப்பாளர் கொதி சங்கீத அமர் கந்திரம் பெருவியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. நிகழ்வது 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வியின் 2238. இன்றைய சிறப்படைப்பாளர் கொதி சங்கீத அமர் கலந்தனும் பெருவியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி. சிறப்பாக இன்றைய நிகழ்வு